ரங்கன் அன்று ஆஃபீஸ்க்கு வரவில்லை. ரங்கா எங்கே தொலைஞ்சிட்டான்? டீ கொண்டு வர நேரமாச்சு, ஆளையே காணமே என்று கோபத்தோடு வினவினார் தலைமை கணக்கர் ராமநாதன். இன்னைக்கு ஆளை காணோம், உடம்பு சரியில்லை போல, உங்ககிட்ட லீவு சொல்லலையா என்று கேட்டார் பார்த்தசாரதி. ஆஃபீஸே ரங்கனுக்கு காத்திருந்தது. சிற்றுண்டி கடை அருகே 30 அடி தூரத்தில் இருந்தாலும் ரங்கனை அனுப்பி எல்லோருக்கும் டீ வாங்கி வர சொல்வார்கள். ரங்கன் ஒரு கடைநிலை ஊழியன். இந்த வேலை என்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்காது. அவன் இல்லாவிட்டாலும் ஆஃபீஸே நடக்காது என்று தோன்றும். ரங்கா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த லெட்ரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வா. ரங்கா, மார்க்கெட் போய் 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு வா. வீட்டில் சுவத்துக்கு வெள்ளை அடிக்கணும். சனிக்கிழமை காலையில் வா. கூரையில் ஆண்டனா கட்டணும். உன் உதவி வேணும் சாயங்காலமா. இப்படி பல சொந்த விஷயங்களும் அவனால் கவனிக்கப்பட்டன. அவன் இன்று வராததால் எல்லோருக்கும் போகும். நாளைக்கு வரட்டும், சீட்டை கிழிச்சிடணும் என்று சூளுரைத்தார்கள். மறுநாள் ரங்கன் ஆஃபீஸ்க்கு வந்தபோது அவனை ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். ரங்கன் பதில் பேசவில்லை. கையில் ஒரு வெள்ளை கவரை வைத்துக்கொண்டு ராமநாதன் இருக்கை அருகே வந்தான். ஏன் நேற்று வரல? நினைச்சா நீயா லீவ் எடுத்துக்கிறதா? அனுமதி கேட்டுதா லீவ் எடுக்கணும் தெரியாதா என்று ராமநாதன் புலமை கொட்டினார். ரங்கன் பதில் சொல்லாம மெதுவாக அந்த கவரை காட்டினான். அரசு விவசாயத்துறை துபாய் என்ற பச்சை எழுத்துக்கள் கவர் மேல் மினுமினுத்தன. அதை பிரித்து படித்த ராமநாதனுக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. அடடே, உனக்கு துபாயில் வேலை கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள் என்றார். பொறாமையை உள்ளடக்கி ஆஃபீஸ் நண்பர்கள் அனைவரும் அருகே வந்து அந்த கவரை பார்த்தார்கள். ரங்கன் மெதுவாக சொன்னான், என்னோட தங்கச்சி புருஷன் துபாயில் இன்ஜினியராக இருக்கிறாரு. அவர் பார்த்து ஏற்பாடு செஞ்சது. நேத்திக்கு தான் காலையில் தபாலில் வந்தது. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தூதரக விசாக்கு மானோன்னு போட்டிருந்தேன். இனிமே தான் டிக்கெட் எடுக்கணும், அதான் நேற்று வர முடியலை, மன்னிச்சிடுங்க. என்ன வேலை கிடச்சிருக்கு? பியூனா என்ற ஆவலோடு கேட்ட பார்த்தசாரதிக்கு மேனேஜர் வேலை என்றார் ராமநாதன் மெல்லிதான குரலில். 20 வருடமாக தலைமை கணக்கராக இருக்கும் தனக்கு ஓய்வு பெறும் மேனேஜர் பதவி கிடைக்காது என்ற ஏமாற்றம் அவர் குரலில் ஒலித்தது. என்ன முதுகலை பட்டம் வாங்கி என்ன பயன்? பிடிப்பெல்லாம் போக மாதம் 3000 சொச்சம் கூட தேராது. ஒரு கடைநிலை ஊழியன், பள்ளி இறுதி வகுப்பு கூட தேராதவனுக்கு மேனேஜர் பதவி, அதுவும் துபாயில், சம்பளம் மாதம் 50,000 ரூபாயாம். ராமநாதனுக்கு வைத்தறிச்சல் தாங்கவில்லை. இதனா நம்பாத, 1 மாதத்தில் தூக்கிடுவான், துபாய்க்காரனா நம்பக்கூடாது என்று எச்சரித்தனர். என் தங்கச்சி புருஷன் இருக்கார்ல, அவர் கணிச்சுப்பாரு, வந்துரு, அப்புறமா ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு என்று ரங்கன் பதிலளித்தான். வா, கேன்டீனுக்கு போய் டீ சாப்பிடலாம் என்று ஒருவர் சொல்ல, ரங்கன், வாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு டீ டிஃபன் என் செலவு என்று அறிவித்தான். ஒரு கடைநிலை ஊழியனுக்கு வந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டு பொறாமையில கூட்டம் பின்தொடர்ந்தது. எனக்கு வயிறு சரியில்லை, நீங்கள் போங்க என்று ராமநாதன் ஆஃபீஸில் தங்கிவிட்டார். இப்போ யார் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் ஆயிடுச்சு. பொடி பசங்க எல்லாம் போகிறாங்க, இப்போ ஒரு பியூன் போகிறான். அவர் மனதில் தான் எப்படி வெளிநாடு போக முடியும் என்ற யோசனை பலமானது. 2 வாரங்களில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ரங்கன் துபாய்க்கு பயணமானான். 1 மாதம் கழித்து ராமநாதனுக்கு ஒரு பார்சல் வந்தது. அதற்கு 500 ரூபாய் சுங்கவரி கட்டி வாங்க வேண்டியிருந்தது. ரங்கன் அதில் ஒரு தொப்பி பரிசாக அனுப்பியிருந்தான். சிவப்பு நிறத்தில் கம்பளி தொப்பி. அது தனக்கு இன்னமும் இடம் பழகவில்லை என்றும் கிடைத்த வாய்ப்பில் கடைக்கு போன போது கண்ணில் பட்ட பொருட்களை வாங்கி அனுப்பியிருப்பதாகவும் ஒரு குறிப்பு எழுதியிருந்தான். தொப்பினை தலையில் போட்டுக்கொண்டார் ராமநாதன். பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே குளிருக்கு போட்டுக்கலாம்ல, யார் பார்க்க போகிறாங்க என்றார் இன்னொருவர். போட்டுக்கங்க, ஃபேஷன் ஆயிரும், அப்புறம் பழகிறோம். இப்போ லுங்கி கட்டுறது பழக்கமாயிடுச்சுல. பாவம், ஏதோ அனுப்பியிருக்கிறான், 1000 ரூபா மதிப்பு இருக்கும் போல, அனுப்பணும்னு மனசு இருந்தது, அதை சொல்லு என்றார் ராமநாதன். இந்த பொருளுக்கு பதிலாக ரூபாயாக அனுப்பியிருக்கலாம் என்று நினைத்தார். தான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வலுத்தது. கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்ந்தால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் என்றார்கள். சேர்ந்து பார்த்தார். சி படித்தார், C+ படி என்றார்கள். ஜாவா தான் நல்லது என்றார்கள். HTML இல்லாமல் பிரயோஜனம் இல்லை என்றார்கள். சொல்லிக் கொடுப்பவர்கள் பொடி பையனாக இருந்தார்கள். ஒரு இளவும் புரியவில்லை. அவரை விட மற்றவர்களுக்கு அதிகம் புரிவது போல் இருந்தது. வீட்டில் ஹோம்ஒர்க் செய்ய கம்ப்யூட்டர் வாங்க காசு இல்லை. சக மாணவர்கள்
கெட்டிக்காரராக இருந்தார்கள். என்னப்பா, கம்ப்யூட்டர் டைரக்டர் ஏகப்பட்ட ஃபைல் இருக்குதுங்களா? நான் கேட்குறச்ச ஃபைலை காணோம், மெசேஜ் வருது, திறந்து பார்த்தா உள்ள துளி காகிதம் இல்லை, ஏதாவது சித்து வேலையாக இருக்குமோ என்று ஒரு பையனிடம் சந்தேகம் கேட்க போய், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வயது இதெல்லாம் என்று பரிகசித்தான். பாதியில் நிறுத்திவிட்டார். கிளிக் ஹேர் இன்லார்ஜ் 10,000 முன்பணம் கட்டினால் ஒரு ஏஜென்ட் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். அவர் மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் இருப்பது அறிந்து ஏமாற்றத்துடன் திரும்பினார். தனிப்பட்ட முறையில் வெளிநாடுகளுக்கு அவர் அனுப்பி விண்ணப்பங்களுக்கு பணம் செலவழித்ததை தவிர பலன் இல்லாமல் போனது. உங்கள் தகுதி சிறப்பாக இருந்தாலும் எங்கள் தேவைக்கு பயன்படாமைக்கு வருந்துகிறோம். எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் உடனே அழைக்கின்றோம். எங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய உங்களுக்கு ஆவல் இருப்பதற்கு மிகுந்த நன்றி என்று ஒரு கடிதம் வந்ததும் அவர் மகிழ்ந்தார். அதை ஆஃபீஸில் காட்டி, பாத்தியா என்ன மரியாதையாக பதில் போகிறான் என்று வியந்தார். ஆனால் அடுத்து வந்த கடிதங்களும் அதே போல் இருக்க மனம் சலித்தார். ஒரு நாள் ஹோட்டலில் ராமநாதன் காஃபி சாப்பிடும்போது ஷூட்டும் கோட்டு அணிந்த ஒருவர் எதிரில் வந்து அமர்ந்தார். தன் பெயர் ராஜம் என்று அபுதாபியில் இன்ஜினியராக இருப்பதாகவும் அறிமுகப்படுத்திக் கொண்டார். ராமநாதன் அங்கே வேலைவாய்ப்பு பற்றி கேட்டார். ராஜன் வெளிநாட்டில் வேலை செய்பவர் கடுமையாக உழைத்து பணம் சம்பாதித்தாலும் மன அமைதி இல்லாமல் இயந்திர போல் இருக்கிறார்கள் என்றும், வெளிநாட்டில் போய் பிழைப்பதை விட ஊரில் கௌரவமாக பிச்சை எடுத்து பிழைப்பது நல்லது என்றும் உபதேசம் செய்தார். வெளிநாட்டில் வேலை செஞ்சு காசு சேர்த்த திமிர்தான் இது போல அவரை பேச செய்கிறது என்று எண்ணியவராய் ராமநாதன் பதில் பேசாமல் பொறுமையாக கேட்டார். 3 மாதம் கழித்து ரங்கனிடமிருந்து இன்னொரு கடிதம் வந்தது. அதில் அவன் வேலை செய்யும் இடத்தில் ஒரு உதவி மேனேஜர் பதவி காலியாக இருப்பதாகவும் அதை அவனுடைய நண்பன் ஒருவனுக்கு தெரிவித்து மனு போட சொன்ன கடிதம் திரும்பி விட்டதென்றும், அந்த நண்பன் இருந்த விலாசத்தில் விசாரித்து அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து எழுத முடியுமா என்று கேட்டிருந்தான். நல்ல விலையில் கிடைத்தால் வருஷ கடைசியில் வாங்க தோதாக தனக்கு 5 லட்சம் ரூபாயில் வீடு கட்ட ஒரு மனக்கட்டு பார்க்கும்படியாக எழுதியிருந்தான். போய் 4 மாதம் ஆகலை, வீடு கட்ட மனம் வேற பார்க்கணும்னு சொல்கிறான். நாம் இன்னும் வாடகை வீட்டிலே சாகிறோம் என்ற எண்ணம் அவரை மிகவும் வாட்டியது. ராமநாதனின் மூளை வேகமாக வேலை செய்தது. எதற்கு ரங்கனின் நண்பனுக்கு போய் சொல்ல வேண்டும்? தானே அந்த வேலைக்கு மனு செய்தால் என்ன? அன்றையவே வீட்டுக்கு போனதும் ரங்கனுக்கு வேலை கொடுத்து துபாய் விவசாயத்துறை விலாசத்துக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினார். தன்னுடைய தகுதிகளை பட்டியலிட்டார். தனக்கு தெரிந்த நுட்பங்களை விளக்கி எழுதினார். துளி பிசிறில்லாமல் சுத்தமாக செய்யும் தன் வேலை திறமையை இந்தியா பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது என்பதை குறிப்பிட்டு எழுதி 2 முறை அடி கொடுத்தார். முடிந்தால் தனக்கு மேனேஜர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். 1 மாதம் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அவருக்கு உதவி மேனேஜர் வேலை தருவதாகவும் மாத சம்பளம் 30,000 ரூபாய் என்று எழுதியிருந்தார்கள். 2 வாரத்தில் துபாய்க்கு வர சொல்லியிருந்தார்கள். மேனேஜர் வேலை தராதது சற்று ஏமாற்றம் கொடுத்தாலும் 30,000 சம்பளத்தில் உதவி மேனேஜர் பதவி பரவாயில்லை என்று தோன்றியது. அவருக்கு பிரயாண செலவுக்கு உடனடியாக 1 லட்சம் தேவைப்பட்டது. பெண் கல்யாணத்துக்கு சேர்த்திருந்த பணம், உறவினரின கடன், மனைவியின் நகைகள் விற்பனை என்று ஒரு வழியாக பணம் தீற்றினார். 4 புது ஷூட்டு கோட்டு தைத்து கொண்டார். சில்க் டை 6 வாங்கினார். 4 ஜோடி ஷூக்கள் வாங்கினார். 2 பெட்டிகளை பரிசு பொருட்கள் வாங்கி அடைத்தார். வீட்டுக்கு 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தார். கிட்டத்தட்ட எல்லா பணமும் இதிலே கரைந்தது. துபாய்க்கு ஒரு வழி பயணத்துக்கு டிக்கெட் வாங்கி விமானத்தில் பயணமானார். துபாயில் இறங்கியதும் அரசு விவசாயத்துறை சார்பில் ஒரு அதிகாரி வந்து சந்தித்து அவரை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு இரவு தங்க வைத்தார். ஏதாவது இன்டர்வியூ இருக்குமா நாளைக்கு என வினவினார் ராமநாதன். நோ, உங்கள் வேலை சுத்தமாக இருக்க நீங்கள் எழுதின பார்த்து உங்களுக்கே இந்த வேலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க என்றார் அவர். இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்குங்க, நாளைக்கு காலையில் உங்களை நீங்கள் பணி செய்ய வேண்டிய ஊருக்கு அழைத்து போகிறேன். இந்த ஹோட்டலில் தங்கும் செலவை அரசு விவசாயத்துறை ஏற்கும் என்று சொல்லி போனார். அந்த ஹோட்டலின் அறையில் இருந்த வசதிகள் அவரை கவர்ந்தன. என்ன அருமையான மெத்தை, பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, இங்கேயே தூங்கலாம் போல இருக்கே என்று வியந்து போனார். அந்த இடத்தின் வாடகை ஒரு நாளைக்கு 2,400 ரூபாய் என்று தெரிந்ததும் அவரால் தூங்கவே முடியவில்லை. ஒவ்வொரு மணி கழிந்த பிறகு ஐயோ 100 ரூபாய் ஆயிருக்கும் என்று கணக்கிட்டார். மறுநாள் காலை அவர் அரசு அதிகாரியுடன் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரில் ஏறி 1 மணி பயணத்துக்கு பின் நகருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒட்டக்காடாக இருந்த இடத்தில் கார் நின்றது. சிறிது தூரத்தில் ஒரு மரத்திலான கொட்டகை இருந்தது. இதுதான் உங்கள் ஆஃபீஸ் என்று கூட வந்தவர் காட்டிலும் அந்த கட்டிடம் அவருக்கு ஏமாற்றம் அளித்தது. ஆனால் ஜன்னல் வழியை துருத்தி கொண்டிருந்த குளிர்சாதன பெட்டி அப்பாட ஏசி வச்சிருக்கா என்று மகிழ்ச்சி கொடுத்தது. அவர்கள் அந்த கட்டிடத்தில் நுழைந்து 2 சிறு அறைகளை கடந்து உள்ளே போனார்கள்.
உங்கள் பெட்டியை இங்கே வையுங்கள் என்று அவர் சொன்னதும் ராமநாதன் பெட்டியை மூலையில் வைத்தார். அங்கு அவர் அங்கிருந்த ஒருவிடம் மேனேஜர் எங்கே இருந்தார்? மேனேஜராக தேடுறீங்க, அவர் ஃபீல்டில் இருக்காரு என்று அவன் பதிலளித்தான். அவர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியே போன பின்புறம் போனார்கள். அங்கு பல ஒட்டகங்கள் அங்கு இங்குமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது ரங்கன் 2 ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு எதிரில் வந்தான். ராமநாதன் திடுக்கிட்டு ரங்கனை பார்க்க ரங்கன் கூசியபடி அவரை பார்த்தான். அரசு அதிகாரி ராமநாதன் ரங்கனுக்கு அறிமுகப்படுத்து, மேனேஜர் ரங்கன், இவரா புதிதாக வந்த துணை மேனேஜர் ராமநாதன். உங்களைப் போல இவரும் இந்தியாவிலிருந்து வந்தவர். வேலை ரொம்ப சுத்தமாக இருக்குமாம். அதிக நேரம் வீணாக்காமல் இவருக்கு வேலை சொல்லி கொடுங்கள் என்று சொல்லி காரில் ஏறி பயணமானார். கார் புழுதியை கிளப்பி கொண்டு பறந்தது. ராமநாதன், அது கிடைக்கட்டும், துணை மேனேஜர் என்னை எடுத்திருக்கானே, எனக்கு இங்கு என்ன வேலை? ஒருவேளை காஸ்ட் அக்கௌண்டிங்கோ என்றார் மிகுந்த ஆவலுடன் ரங்கன். அக்கௌண்டிங் பார்க்க வெள்ளைக்காரனை வேலைக்கு வச்சுருப்பாங்க. காசு கொழுப்படுத்தவங்க ஒட்டக மேய்க்க இடுபடு வேலை செய்ய தான் நம்மளை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துகிறாங்க. ராமநாதன், அப்போனா இங்கே என்ன பண்ணணும் என்றார் மெலிந்த குரலில். ரங்கன் புன்னகையுடன், தப்பாக நினைக்காதீங்க சார், ஒட்டக சாணி அள்ளுறதுக்கு ஆள் வேணும். நான் மேய்ப்பேன், ஆனால் சாணி மட்டும் அள்ள மாட்டேன்னு. அந்த வேலைக்கு ஒரு துணை மேனேஜர் தரேன்னா வேலை இல்லாமல் ஊரில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் ஸ்நேகனை இதில் வச்சிடலான்னு இருந்தேன். தெரியாதமா நீங்கள் வந்து மாட்டினீங்க. சில நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு ரங்கன் சொன்னான், சார், நான் ஏமாந்துட்டேன். விவசாயத்துறையில் அனிமல்ஸ் பண்ற பிரிவில் மேனேஜர்னு ஏதோ ஆஃபீஸில் நினச்சேன். வேகாத வெயிலில் ஒட்டகம் மேய்க்கிற வேலை தான் தெரியாமல் போச்சு. ஏதோ கை நிறைய காசு வருது, தங்குறதுக்கு அந்த மர கொட்டகை தான். காசை தீர்த்திக்கிட்டு ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன். ஊரில் இதை பற்றி யார்கிட்ட சொல்லிடாதீங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட கூட இது தெரியாது. என் தங்கச்சி புருஷன் இன்ஜினியராக இருக்கான்னு சொன்னேன்ல, குப்பாள்ற வேலை செய்கிறாரு. என்விரான்மெண்டல் இன்ஜினியர்னா இந்த ஊரில் குப்பாள்றவங்களாம். மாட்டு வண்டிக்கு பதிலாக ஒரு லாரி கொடுத்துருக்காங்க அவருக்கு. வாயை புத்திக்கிட்டு தெருவில் குப்பாள்றாதுன்னு என்றான். பேசாமல் ராவோட ராவா ஊருக்கு போயிருங்க சார். இது நீங்கள் செய்கிற வேலையா? எம்கம் சிஏன்னு எவ்வளோ படிப்பு படித்து பட்டையெல்லாம் வாங்கியிருக்கீங்க. இந்த தலையெழுத்து உங்களுக்கு ஏன் என்றார் ராமநாதன். முகத்தில் ஒரு ஏமாற்ற புன்னகை தெளிந்து மறைந்தது. ஒரு அசாதாரண தெளிவுடன் சொன்னார் ரங்கன். வடைய என்ன சொன்னா என்ன, இல்லை தொலைய என்ன சொன்னா நமக்கு என்ன? கையில் காசு தரான், ஊரில் ஏகப்பட்ட கடன் வாங்கி இங்கே வந்தாச்சு. திருமணம் ஆனால் போயிடும். விட்டுட்டு வந்த வேலையும் திரும்ப கிடைக்காது. வாங்கின கடையை இந்த ஜென்மத்தில் அடைக்க முடியாது. பேசாமல் சொன்ன வேலையை செஞ்சுட்டு காசை வாங்கி முடிஞ்சிட்டு ஊருக்கு போய் செட்டிலாகிறது தான் புத்திசாலித்தனம். இந்தியாவில் 20 வருஷம் அக்கௌண்டிங் பண்ணி என்ன கிழிச்சு பைசா என்ன மிச்சம் இருக்குது? இங்கே வந்து 5 வருஷம் ஒட்டக சாணி ஆளுனா எவ்வளோ காசு தேரும்? ஒரு 10 லட்சமாவது தீராதா? கர்ம வீரராக மேல்கோட்டை கலட்டி தோளில் போட்டுக்கொண்டால் கை சட்டி முழங்கை வரை மடித்து விட்டு கொண்டு விட்டார். சாணி அள்ளுறதுக்கு கரண்டி கூட மாதிரி ஏதாவது வச்சிருக்கானா? இல்லாட்டி கையில் அள்ளணுமா? அள்ளி எங்கே கொட்டணும்? முட்டு முட்டா எவ்வளோ கிடக்கு? சட்டுப்புடன் வேலையை தொடங்க வானா? இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.